தாய்ப்பாலின் அளவை அதிகப்படுத்துவதற்கான உடல் சார்ந்த வழிமுறைகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் வெவ்வேறு உடல் சார்ந்த முறைகளை பயன்படுத்தி எவ்வாறு தாய்ப்பாலின் அளவை அதிகரிப்பது என்பது பற்றி கற்க போகிறோம். முதலில் கங்காரு மதர் கேரிலிருந்து தொடங்குவோம். இம்முறையில் குழந்தையும் தாயும் தோளுடன் தோள் தொடர்பில் நீண்ட நேரம் இருக்க வேண்டும். கங்காரு மதர் கேருக்கான செயல்முறை இதே தொடரின் மற்றொரு டியூட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளதை நினைவில் கொள்ளவும். அடுத்து லிப் டவுன் ரிஃப்ளெக்ஸ் அல்லது ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது பற்றி கற்போம். அதற்கு முன் ஆக்சிடோசின் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சிடோசின் என்பது லிப் டவுன் ரிஃப்ளெக்ஸை ஊக்குவிக்கின்ற ஒரு ஹார்மோன் ஆகும். இதனால் குழந்தையை பற்றி நினைக்கின்ற மாத்திரத்திலேயே பால் வெளியில் தள்ளப்படுகிறது. அதனால் பாலை வெளியில் தள்ள முதலில் தாய் ஓய்வெடுத்துக் கொண்டு பின் தன் அமைதியான குழந்தையை பார்க்க வேண்டும். அவள் தனது குழந்தையின் துவைக்கப்படாத துணிகளின் வாசனையை முகர்ந்து மற்றும் மென்மையான இசையையும் கேட்கலாம். மாறாக பாலை வெளியில் தள்ளுவதற்கான மேலும் வேறு முறைகள் சூடான நீர் ஒத்தடம் கொடுப்பது, மேல் முதுகு மற்றும் மார்பகத்தை தடவி விடுவது. சூடான நீர் ஒத்தடம் கொடுப்பது எப்படி என்று பார்ப்போம். தாய் சூடான நீர்க்குளியல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது தனது மார்பகத்தின் மீது ஒரு மிதமான சூடுடைய துணியை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டு முறைகளும் மார்பகத்தின் பாலோட்டத்திற்கு உதவி புரிந்து பாலை வெளியில் தள்ளுகிறது. அடுத்து மசாஜ் செய்வது பற்றி கற்போம். மேல் முதுகு மற்றும் கழுத்தை தடவி கொடுப்பது பாலின் சீரான ஓட்டத்திற்கு உதவி புரியும். ஏனெனில் அதே நரம்புதான் மேல் முதுகு மற்றும் மார்பகத்திற்கு செல்கிறது. பாலூட்டுதலுக்கு முன் மார்பகத்தை தடவி கொடுப்பது பால் நாளங்களை திறந்து விடுகிறது. இதனால் பால் சீராக ஓடி மற்றும் மார்பகம் முழுவதும் காலியாகிறது. இது அதிக பால் உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. குழந்தையை சரியாக பற்றி கொள்ள ஊக்கப்படுத்துவது தாய்ப்பாலின் அளவை அதிகப்படுத்துவதற்கான மற்றொரு முறையாகும். அதை எப்படி செய்வதென பார்ப்போம். குழந்தையின் மேல் உதட்டின் மீது முளைக்காம்பை தேய்க்கவும். இது குழந்தை தன் வாயை அகலமாக திறக்க உதவி புரியும். மேலும் சரியான பிடிமானத்திற்கு உதவி புரிந்து குழந்தைக்கு போதிய அளவு பாலை கொடுக்கும். பின் வருவனவற்றை தாய்ப்பாலூட்டலின் போது கடைபிடிக்கவும். தாய் குழந்தையின் முழு உடம்பையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். குழந்தையின் வயிறு தாயின் வயிற்றின் மீது பட வேண்டும். குழந்தையின் தலை, கழுத்து மற்றும் உடம்பு நேர்கோட்டில் இருக்க வேண்டும். குழந்தையின் மூக்கும் தாயின் முளைக்காம்பும் ஒரே கோட்டில் இருக்க வேண்டும். கன்னம் முன்னால் கொண்டு வரப்பட்டு தாயின் மார்பகத்திற்குள் தள்ளப்பட வேண்டும். கீழ் உதடு வெளிப்புறமாக சுருண்டு இருக்க வேண்டும். பற்றி கொள்ளுகையில் குழந்தை ஏரியோலாவின் கீழ்ப்பகுதியை அதிகமாக பற்றி கொள்ள வழிவகை செய்யவும். அப்போதுதான் ஏரியோலாவின் கீழ்ப்பகுதியை விட மேற்பகுதி மேலும் தெளிவாக தெரியும். ஏரியோலா என்பது முளைக்காம்பை சுற்றியிருக்கின்ற கருமையான பகுதி என்பதை நினைவில் கொள்ளவும். அடுத்து மற்றொரு உடல் சார்ந்த முறையான மார்பகத்தை மென்மையாக அழுத்தும் முறையை பார்ப்போம். அதை செய்ய தாய்ப்பாலூட்டலின் போது மார்பகத்தை மென்மையாக பிடித்து அழுத்தவும். பால் சுரப்பிகளின் மீது கொடுக்கின்ற மென்மையான அழுத்தம் அதிக பாலை வெளியேற்ற உதவி புரிகிறது. ஒவ்வொரு முறை குழந்தை உறிஞ்சும் போதும் அதிக பால் வர இது உதவி புரியும். இதே தொடரின் மற்றொரு டியூட்டோரியலில் மார்பகத்தை மென்மையாக அழுத்தும் முறை விளக்கப்பட்டுள்ளது. ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் இரவு நேர தாய்ப்பாலூட்டல் முக்கியமாகும். இது ஏன் என புரிந்து கொள்வோம். மார்பக பாலில் இருக்கின்ற புரோலாக்டின் என்ற ஹார்மோன் அளவு இரவு நேரத்தில் அதிகமாக இருக்கின்றது. இரவு நேரத்தில் அதிகமாக தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் குழந்தைக்கு தாய்ப்பாலின் அளவு அதிகமாக கிடைக்கிறது. இது குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவி புரிகிறது. தாய்ப்பாலின் அளவை அதிகரிக்கக்கூடிய மற்றொரு முக்கிய காரணி தாய்ப்பாலூட்டலின் இடைவெளி. 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 10 முதல் 12 முறையாவது குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். மேலும் இரவில் குறைந்தபட்சம் 2 முதல் 3 முறையாவது குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவது முக்கியமாகும். குழந்தையை பசித்திருக்க விடாதீர்கள். பின்வரும் ஆரம்ப பசி அறிகுறிகளை கவனியுங்கள். குழந்தை தன் கை மற்றும் கால்களை நகர்த்துவது, குழந்தை தன் கன்னத்தில் பட்ட எதையும் நோக்கி திரும்பி தன் வாயை திறப்பது, குழந்தை அழுவது பசியின் ஒரு தாமதமான அறிகுறி என்பதை நினைவில் கொள்ளவும். ஆகையால் குழந்தையின் ஆரம்பகால பசி அறிகுறிகளை கவனித்தவுடன் தாய்ப்பால் ஊட்டவும். மேலும் இறுதிப்பாலை நீக்குவது முக்கியமாகும். இறுதிப்பால் என்பது மார்பகத்தின் பிற்பகுதியில் இருக்கின்ற பாலாகும். அது கொழுப்பு சத்துகளினால் ஆனதாகும். இது கெட்டித்தன்மை உடையதாகும். அதனால் தாய் ஒரு மார்பகத்தை முழுவதுமாக காலி செய்த பிறகே மற்றொரு மார்பகத்தின் மூலம் வழங்க வேண்டும்.
இப்போது குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டிய பிறகு மார்பகத்தில் இருந்து பாலை வெளிக்கொணர்தல் பற்றி பார்ப்போம். வெளிக்கொணர்தல் என்பது தாய் தன் கைகளால் பாலை கைமுறையாக நீக்குவதாகும். அதை செய்ய தாய் தன் கட்டை விரல் மற்றும் மற்ற விரல்களை ஏரியோலாவின் விளிம்பு மற்றும் மார்பகத்தின் தோலின் மேல் வைக்க வேண்டும். பின் ஏரியோலாவை மார்பை நோக்கி உட்புறமாக மென்மையாக அழுத்தி பின்விட வேண்டும். குழந்தை முழுவதுமாக உறிஞ்சிய பின்னரும் இதை செய்ய வேண்டும். 2 தாய்ப்பாலூட்டுதலுக்கு இடையிலும் தாய் பாலை நீக்க வேண்டும். பாலை அடிக்கடி நீக்குதல் தாய்ப்பாலின் அளவை மேம்படுத்தி கொடுக்கும். பின் வருவனவற்றை எப்போதும் நினைவில் கொள்க. செயற்கை முளைக்காம்புகள் மற்றும் தயாரிக்கப்பட்ட பாலை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், ஏனெனில் அவை தாய்ப்பாலை குறைக்கிறது. மாடு அல்லது ஆட்டின் பால் அல்லது தயாரிக்கப்பட்ட பாலை கொடுப்பதை தவிர்க்கவும். மார்பக காம்பு கவசங்களை தவிர்க்கவும், ஏனெனில் அது குழந்தைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். குழந்தை ஆரம்ப கால பசி அறிகுறிகளை காட்டும் போதே தாய்ப்பால் ஊட்டுவது அவசியம் என்பதை நினைவில் கொள்க. சுகாதார ஊழியர் தாய்க்கு சரியான பிடிமானத்திற்கான நுட்பத்திற்கு வழிகாட்டி அவரின் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். குழந்தை நாளுக்கு 25 முதல் 30 கிராம்கள் வரை எடை கூடுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள குழந்தையின் எடையை தினமும் கண்காணிக்கவும். தாய்ப்பாலின் அளவை அதிகப்படுத்துவதற்கான உடல் சார்ந்த வழிமுறைகள் குறித்த இந்த டுடோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். கலந்து கொண்டமைக்கு நன்றி.